ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஆதியாகமும் 28:20. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் யாக்கோபு என்கிற தேவ மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு என்கிற தேவ மனிதன் ஆண்டவருடைய அழைப்பையும் தரிசனத்தையும் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக, அதாவது பெரிய ஒரு தேசமாக, பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவர் அநேக விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை அவர் சந்தித்து, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஜெயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் அவர் கஷ்டத்தை நோக்கி கடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அவர் சந்தித்தார். நம்ம பார்க்கிறோம், யாக்கோபினுடைய வாழ்க்கையில் 2 முறை அவர் ஜெபித்ததாக நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபித்தார் என்றால், தனக்கு ஏற்பட்ட பயம், கலக்கம், திகில் இப்படிப்பட்ட நிலையில தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். முதல் ஜெபம் அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றுங்க. எனக்கு உண்ண ஆகாரம் கொடுங்க, உடுக்க வஸ்திரம் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஏன்னா, அவருடைய பெற்றோர்கள் காரணம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதாவது, நீ திருமணத்துக்கு போய் நீ ஒரு திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அவருடைய கைகளில் எந்த விதமான காரியமும் கொடுக்கல, வேலைக்காரர்களை கொடுக்கல, துணியை கொடுக்கல, உணவு கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம கோலும் கையுமாய் அவர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு கல்லை எடுத்து அவர் நித்திரை போகும்பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசி அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் நிலைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இருக்கட்டும், அடுத்த பிரச்சனை, ஆனால் எனக்கு உங்கள் துணை வேணும், எனக்கு யாருமே துணை இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு துணி வேணும், எனக்கு துணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் பயம் நிறைந்த ஒரு ஜெபம் தான். அவர் அவருடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க போகிறார் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு முழுவதும் அவர் என்ன பண்ணுறார், ஜெபிக்கிறார். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ அவருக்கு அந்த பயம் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, இரண்டாவது ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு போல நீங்களும் நானும் ஒருவேளை பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, யாக்கோபை போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, மனிதர்கள் குறித்து, சூழ்நிலை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருந்தால் தேவனோடு உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.